மணி பவர் அண்ட் மசில் பவர் இருந்தும் தோல்வியை சந்தித்தார்கள். அதுபோல சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா அவர்கள் கொடுத்த ஆட்சியை இழந்து விட்டார்கள். ஆட்சி, அதிகாரம், கூட்டணி பலம், பணபலம், அதிகார பலம் அனைத்தும் இருந்தும் அவங்க ஆட்சியை இழந்து விட்டார்கள். நீங்க கூட சொல்லலாம், நீங்கெல்லாம் ஜெயிக்க முடியல, அவங்க 65 சீட்டு வாங்கிட்டாங்களேன்னு. அப்படி இல்லை, அவங்க செய்த செலவினங்களுக்கு அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் செய்த ஊழல்களால், முறைகேடுகளால், சுயநல நிர்வாகத்தால் அவர்களை பழனிசாமி கம்பெனியை ஆட்சி பொறுப்பை விட்டு அகற்றிட்டாங்க. இன்றைக்கு பழனிசாமியோடைய சுயநலமும் அந்த துரோக சிந்தனைக்கும் உங்களுக்கு தெரியும், வினை விதைத்தவன் வினை அறுக்கணும்ட்டு, உப்பை தின்றவன் தண்ணீர் குடிக்கணும்னு. அதற்கான காலம் தொடங்கிவிட்டது. அதை வருங்காலத்தில் பழனிசாமி உறுதியாக அவர் செய்த தவறுகளுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பார்கள். அதன் பிறகு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் எங்களோடு. அப்போ மீண்டும் அம்மாவின் இயக்கம் புத்துயிர் பெறும். புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் பழனிசாமி என்கிற ஒரு அசுரரின் வளர்ச்சி, அரசனின் வீழ்ச்சிக்கு அப்புறம் தான், ஒரு அசுரரின் வீழ்ச்சிக்கு அப்புறம் மீண்டும் அம்மாவின் இயக்கம், புரட்சி தலைவரின் இயக்கம் மீண்டும் வளர்ச்சி அடையும். உண்மையான தொண்டர்கள் கையிலே அதை நானும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருவரும் இணைஞ்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே பல பதவிகளில் இருந்தவன், எல்லோருக்கும் பதவி பெறுவதற்கு உதவி செய்தவன். இன்றைக்கு பழனிசாமி கூட இருக்கிறவங்கள 90% அவர்களுக்கு உதவி செய்தவன் நான். அம்மா அவர்களிடம் சொல்லி உதவி செய்தவன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல். அதுபோல பன்னீர்செல்வம் அவர்களும் கடந்த 25 ஆண்டுகளில் பல்வேறு பதவிகளில் இருந்துட்டார். முதலமைச்சராக 3 முறை இருந்தவர், நிதியமைச்சராகவே எனக்கு தெரிஞ்சு 10 வருடங்கள் இருந்தவர். இன்றைக்கு அவரும் பதவிக்காக அலையவில்லை. நான் என்றைக்குமே பதவிக்காக அலைந்தவன் இல்லை. பதவியெல்லாம் நம்மளை தேடி வரணும்னு நினைக்கிறவன். நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கோம்னா ஏதோ அரசியல் ரீதியாக நாங்கள் வெற்றி பெறணுங்கிறது எண்ணமே அம்மாவின் தொண்டர்கள் கையில் அந்த இயக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு. அதுக்கு உறுதியாக எங்களின் நம்பிக்கை, நாங்கள் நேர்வழியில நேர்மையான சிந்தனையில் இருக்கோம், பாசிட்டிவாக இருக்கும். அதனால் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். துரோகம் வீழ்த்தப்படும். எனக்கு ஆசை என்னன்னா, வருங்காலம் தமிழ்நாட்டு அரசியலில் துரோகம் என்ற வார்த்தையே கண்டு எல்லா அரசியல்வாதிகளும் பயப்படுகின்ற அளவிற்கு ராஜதந்திரம் என்கிற பெயரில் துரோகம் செய்வர்கள் எல்லாம் வீழ்த்தப்படுவார்கள் என்பது உதாரணமாக பழனிசாமியின் வீழ்ச்சி இருக்க வேண்டும். அதாவது சனியனுக்கு பயந்து இன்றைக்கு காலன் கையில் ஆட்சியை கொடுத்ததா இருக்கு. சொல்லுவாங்கல்ல, சனியை அப்படிம்பாங்க. நம்மெல்லாம் சாதாரணமாக கிராமத்தில் சனியை பிடிச்ச சனியன்ட்டு ஆட்சியை பிடுங்கி இன்னைக்கு காலன்னா தெரியும், எமன் கையில் கொடுத்த மாதிரி இன்னைக்கு மக்கள் வருத்தப்படுகிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதெல்லாம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு 90% மேல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இன்றைக்கு விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில, போதை மருந்து விற்பனை புழக்கம் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் பரவி குழந்தைகளை, மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கு கூட வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி பெற்றோர்கள் சொல்லி இருக்கு. அதுல காரணம், அன்னைக்கு பிரதமர் அவர்கள் வருத்தத்தோட சொன்னாங்க மீட்டிங்ல, சென்னை மீட்டிங்ல, என்னை உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், ஆளுங்கட்சி துணையோட இங்க போதை மருந்து கலாச்சாரம். ஒரு பிரதம மந்திரி அரசியலுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுதான் மீண்டும் பிரதமராக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏதோ கூட்டணிக்கு வந்துட்டதுக்காக சொல்லலை, உண்மையாதான். பிற மாநிலங்கள்ல அந்த கட்சி ஆட்சியில் இருக்கு, நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்காங்க. அவங்களுடைய குறிக்கோளர் 370 தொகுதிகளுக்கு மேல பாஜக வெற்றி பெறணும். அதை நிச்சயம் அவங்க அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு 10 ஆண்டுகளாக ஊழல் இல்லாத நிர்வாகத்தையும், வெளிப்படையான நிர்வாகத்தையும், இந்தியாவின் வளர்ச்சிக்காக அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறதுனாலதான் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால்தான் 3ஆவது முறை வருவார்கள் என்ற செய்தி எல்லோருக்கும் தெரியும். அது ஊரறிந்த உண்மை. தமிழ்நாட்டிலும் பிரதமருக்கு, ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில முன்பு இருந்த ஹைட்ரோ கார்பன்,
மீத்தேன், இன்னும் சொல்லப்போனால் ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள், விவசாயிகளை பாதிக்கிற திட்டங்கள், மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் இப்போ அவங்க எதையுமே மக்களுக்கு திணிப்பதில்லை. தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அது இந்த ஆட்சியாளர் மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் இவங்க செஞ்சதா சொல்றாங்க. இன்னும் வருங்காலத்தில் நிறைய திட்டங்களை அவங்க செய்து தரணும். இந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் செய்கிற போல தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான கூட்டணியை பாஜக அமைத்திருக்கிறது. அந்த ஒரு நல்ல இடத்துல தான் நாங்களும் அதில் சேர்ந்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்கிறது, நிபந்தனையற்ற ஆதரவு சொல்கிறது. ஒரு அரசியல் இயக்கம் வந்து சீட்டு வேணும்னு கேட்பாங்க, நான் சீட்டு கூட அவங்கள்ட்ட மற்ற கூட்டணி கட்சிகளை எல்லாம் கொடுத்துட்டு உங்களிடம் நீங்கள் எனக்கு கொடுத்தால் போதும் என்று தான் சொல்லியிருக்கேன். அவர்கள் நான் தேர்தலில் நிற்கணும்னு சொல்லி அங்கே உள்ள முக்கிய தலைவர்கள்லாம் என்னிடம் அவர்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் பாராளுமன்ற செல்லுன்னு சொன்னப்போ கூட நான் வந்து நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் வேற ஒன்று என்னெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிறந்த கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்தி, இந்த துரோக சக்திகளையும் வீழ்த்தி, தீய சக்திகளையும் துரோக சக்தியை வீழ்த்தி, ஒரு இந்த ஜனநாயக கூட்டணி ஒரு கௌரவமான எண்ணிக்கையில் பாரத பிரதமருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி சப்போர்ட் செஞ்சு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல் செயலாற்றுன்னு 1 இயரா சொல்றேன். அது இப்போ வந்து அது நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லாம் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். பிரதமர் வந்து ஒரு இந்தியாவில் உயர்ந்த பதவியில், அதுவும் 2001 முதல்வராக முறை இருந்து குஜராத்தில் அவர் செய்த சாதனைகள் இந்தியா முழுவதும் மக்கள் எதிர்பார்த்து அவரை பிரதமராக்கினாங்க. அவர் வந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து வெற்றிகரமாக உலக தலைவர்களால் உலக நாடுகளால் போற்றப்படுகின்ற அளவிற்கு ஒரு உயர்ந்த தலைவராக அவர் உயர்ந்திருக்கிறார். அவர் போய் மேடையில் அவர் ஒரு கருத்தை சொல்றது ஒரு பிரைம் மினிஸ்டரா சொல்றாரு. அவர் பாஜகவுடைய தலைவராக சொல்றது சொல்லலாம். அவர் சொல்றது உண்மைதானே? இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முன்னு ஒரே உதாரணம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பேன்னு சொன்னார். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அதே தான் சொன்னார். அது மாதிரி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை சொன்னார். அதை நிறைவேற்றுவேன்னு சொன்னார். ஏன் கொரோனா நேரத்தில் பணியாற்றிய உயிரை கொடுத்து பணியாற்றிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நான் பணி நிரந்தரம் செய்வேன்னு சொன்னார் எதிர்கட்சி தலைவர். அதையெல்லாம் எப்படி ஏமாத்துறாரோ அது மாதிரி மத்திய அரசு கொடுக்குற நிதியையும் அதை வெளில சொல்லாம இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கார். அதுதான் உண்மை. அவருடைய பொய்முகம் வருங்காலத்தில் வெளிப்படும். 2026, 24 மற்றும் 26 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு, ஏமாற்றிய ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் ஊழல் முறைகேடுகளும் குற்றச்சாட்டுகளும் பழனிசாமியை மிஞ்சி விடுவாருங்கிற அளவுக்கு தான் இருக்கு 3 ஆண்டுகளில். இன்னைக்கு போதை மருந்து புழக்கத்திற்கு திமுகவின் முன்னாள் நிர்வாகிகளும் திமுகவுடைய ஆளுங்கட்சி ஆதரவோடைய போதை மருந்து புழக்க தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத பிரதம அமைச்சரே மேடையில் சொல்றாரு. அதான் என்ன உறுத்துதுன்னு சொல்றாரு. அந்த அளவு நடந்துட்டு இருக்கு. உண்மை, இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முடிவு கட்டணும்னா மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாவதற்கு திமுகவும் ஆட்சியை விட்டு போனால்தான் முடியும். அது மத்திய அரசோடைய திட்டம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதே வராது. மத்திய அரசாங்கம் இப்போ நீங்கள் குடியுரிமை வேணும்னா இவங்கள்ட்ட போய் கேட்போம், அது கிடையாது. இது வந்து யாருடைய குடியுரிமையும் பறிக்கிற சட்டம் கிடையாது. வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து குறிப்பாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இன்னொரு கண்ட்ரி இருக்க பங்களாதேஷ்லேருந்து, அதெல்லாம் இஸ்லாம் கண்ட்ரின்னு அறிவிக்கப்பட்ட முஸ்லீம் கண்ட்ரி. நம்மளது வந்து எந்த மத கண்ட்ரியும் கிடையாது. நம்மளது ஒரு நியூட்ரல் கண்ட்ரி. அங்கே வந்து இஸ்லாமிய அரசாங்கமாக இருக்கிற நாட்டில் மதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், புத்திஸ்டுகள், மற்ற பார்சிகள், இவங்க மாதிரி அங்கே மதத்தால் அவங்க தானே பாதிக்கப்படுவாங்க. அந்த மதத்தால் சலுகைகள் பறிக்கப்பட்டிருக்கும், பாதிப்புகள் இருக்கும், அச்சுறுத்தல்கள்னால இங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமாக 5 ஆண்டுகள் இருந்தாலே போதும் அவங்களுக்கு கொடுக்குறோம். இஸ்லாமியர்களுக்கு இப்போ பாகிஸ்தான்லேருந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் இங்கே வந்து இருந்துச்சுன்னா அவங்கள ஒன்றும் விரட்டுறது இல்லையே. அவர்களுக்கு 11 ஆண்டுகள் அந்த ரெகுலர் ஸ்கீமில் வரட்டும். இப்போ சிலோன்லேருந்து வந்திருக்க தமிழர்கள் விரும்பினாங்கன்னா 11 ஆண்டுகளாக இருக்கும். அதில் இன்னொன்று இருக்கு, இந்தியாவின் பாதுகாப்பு முக்கியம். கரெக்டா?
அதையும் மனதில் வைத்து தான் அந்த சட்டம் இருக்க தவிர யாருக்கும் வெளியிலேருந்து வந்திருக்கவங்களுக்கும் மறுக்கிற ஐடியாவும் இல்லை. இந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ல யார் வருவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்மளே ரேஷன் கார்டில் 1000 ரூபாய் யாருக்கு கொடுக்குறோன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்க மாதிரி தான் அது. அதனால இதுல இங்க இருக்கிற இந்த எனக்கும் சரி, இஸ்லாமியர்களுக்கும் சரி, கிறிஸ்தவர்களுக்கு யாருக்குமே குடியுரிமை பறிப்பதற்கான சட்டம் அல்ல அது சிஏஏ. அது குடியுரிமை கொடுப்பது பற்றிய சட்டம். இதை திமுக கம்பெனி கோயபிள்ஸ் மாதிரி அதை இந்த சிறுபான்மை மக்களை, குறிப்பா இஸ்லாமிய சொந்தங்களை குழப்புவதற்காக பயன்படுத்துகிறார்.